தர்கா நகர் தேசிய கல்வியற் கல்லூரியின் ஆசிரிய பயிலுனர்கள் கலைமகள் தமிழ் மகாவித்தியாலயத்துக்கு விஜயம். ஆசிரிய பயிற்சி கல்லூரியில் பயிற்சி பெறுகின்ற ஆசிரிய பயிலுனர்கள் 2 வார கள பயிற்சிக்காக கலைமகள் தமிழ் மகாவித்தியாலயத்துக்கு வருகை தந்த சந்தர்ப்பம். ஆசிரிய பயிலுனர்களை கலைமகள் தமிழ் மகாவித்தியாலய அதிபர் ஆசிரியர்கள் வரவேற்ற சிறப்பு தருணம். வரவேற்புரை நிகழ்த்திய பிரதி அதிபர் அவர்கள் மிகவும் கடினப்பட்டு அந்த ரெடி ஆகுவீங்க செய்யறதுக்காக, அந்த பிள்ளைகளுக்காக எல்லா வேலைகளுக்கும் நீங்க ரெடி பண்ணுவீங்க. சில நேரத்துக்கு நாங்க ஆசிரியர்த்துவத்தை படிக்க நாங்களும் காலேஜ்ல இருக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஆரம்பத்தை விட உங்கள் மேல சரியான ஆதரவா இருக்கக்கூடியதை காணக்கூடியதா இருக்கும். உங்களை தேடி தேடி ஒடியாருவாங்க. டீச்சர் வாங்க பாடத்துக்கு வாங்க, டீச்சர் வாங்க பாடத்துக்கு வாங்கன்னு எங்களை கூப்பிட மாட்டாங்க. சார் இல்லாட்டி பிரச்சனை அவங்க இருக்காங்க சார், நாங்க வந்து கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்ற நிலைமைகள் இந்த பாடசாலையில காணக்கூடியதா இருக்கு. இதுக்கு முன்னுக்கு உங்களுடைய அக்கா மறைங்க வந்திருந்தாங்க. சிறப்பாக அந்த நாட்களை அந்த பிள்ளைகளுக்கு முழு மனதுடன் ஆசிரியர் பயிலுனர்கள் 2 வார பயிற்சிக்காக வருகை தந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்விலே நான் என்னுடைய உரையை 2 விடயங்களின் பால் செலுத்தலாம் என எதிர்பார்க்கின்றேன். ஒன்று, எங்களுடைய பிரதி அதிபர்கள் அதே போல பகுதி தலைவர்கள் பற்றிய ஒரு அறிமுகம், அடுத்தது உங்களுடைய அறிமுகம், அடுத்தது பாடசாலையினுடைய செயற்பாடுகள் தொடர்பிலே சில விஷயங்களை ரத்தின சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தற்பொழுது இங்கே நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தவர் எங்கள் பாடசாலையினுடைய நிதி நிர்வாக விடயங்களுக்கு பொறுப்பான பிரதி அதிபர் திரு எம் ஸ்டீவன் அவர்கள். அதே போல அவர் எங்களுடைய பாடசாலையிலே விஞ்ஞான பாடத்துக்கு பாட ஆசிரியராகவும் இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாடசாலையினுடைய பல்வேறு செயற்பாடுகளுக்கு என்னுடைய ஆலோசனைகளை ஏற்று வழி நடத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தலைவராக பாடசாலையிலே இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இன்று நீங்கள் இங்கு வருவதற்கு காரணமாக அமைந்தவர்கள் அவருக்கும் ஒரு தீவிர பங்கு இருக்கின்றது. ஏன்னா நானும் அவர் தான் உங்களுடைய கல்லூரி முதல்வரை ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னர் அவரை சந்தித்து இந்த பாடசாலையோடு தர்கா நகர் தேசிய கல்வியற் கல்லூரியை இணைத்து கொள்ள வேண்டும் ஒரு தீவிர முயற்சியில நாங்கள் இறங்கி அந்த கடிதத்தை வடிவமைத்து நானும் அவரும் தான் போய் உங்களுடைய முதல்வரை சந்தித்து, இப்ப இருக்கிறவர்கள் அதுக்கு முதல்ல இன்னொருத்தர் இருந்தார், அறிவழகன் சார் நினைக்கிறேன், அவரை நாங்கள் சந்தித்து இந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு களமாக அமைந்தவர். எனவே அவரை நான் அறிமுகம் செய்வதோடு அடுத்து இருக்கின்றார் எங்களுடைய பாடசாலையினுடைய தரம் 8, 9 வகுப்புகளுக்கு பொறுப்பான பகுதி தலைவர் திரு பிரவீன் அவர்கள், வருமான திரு பவானந்தன் சார் அவர்கள். நல்ல ஒரு மனிதர் அப்படித்தானே? நீங்க எப்படி இதயபூர்வமாக பழகுவதில் வந்து ஒரு நல்ல மனிதர், யாருக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடியவர், மரியாதை கொடுக்கக்கூடியவர், எதையும் எந்த இடத்துலையும் ஓப்பனா பேசக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு மனிதர். உண்மையிலேயும் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். நீங்க அவருக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. எனவே அவருக்கு முதலாவது நான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி அவரோடு அந்த இணைப்பை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தார் எங்களுடைய விரிவுரையாளர் கணேஸ்வரன் அவர்கள். அவர் கொழும்பு திறந்த பல்கலைக்கழகத்தோடு அதே போல இன்னும் பிஎட் போன்ற கற்கை நெறிகளினுடைய கோஆர்டினேட்டராக இப்படி எனக்கும் இன்று தொழில் சார்ந்த வகையில பல அனுபவங்களை பல வாய்ப்புகளை கொடுத்த ஒரு பெருமைக்குரியவர். அதே மாதிரி அவர் இந்த பிரதேசத்துல ஒரு பாரிய பணி, எங்களுடைய பாடசாலை கூட ஒரு முறை வருகை தந்து இந்த மாணவர்களுடைய மொழி ஆற்றலை வளர்ப்பதற்காக ஓலவல் மாணவர்களுக்கு ஒரு செயலமர்வு செய்திருக்கின்றார். இது மாதிரி நிறைய இந்த மக்கள் தொடர்போடு அந்த கல்லூரியை வழிநடத்துகின்ற ஒரு பொறுப்புல இருக்கின்ற ஒரு விரிவுரையாளர். எனவே அவருக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை கூறிக்கொள்வதோடு மிக முக்கியமாக உங்களோடு 2 விடயங்களை, பாடசாலையினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக எங்களுடைய பகுதி தலைவர் திரு கமல் ஆசிரியர் உங்களோடு ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். அதேபோல் இந்த கல்லூரி வாழ்க்கை அல்லது கல்லூரி காலத்தில உங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் எங்களுடைய பாடசாலையில நாங்க இந்த தொழில்நுட்பத்தை எவ்வாறு விரிவுபடுத்தியிருக்கிறோம், தொழில்நுட்பத்தின் பால் அதாவது இப்ப நவீன இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கின்ற ஆசிரியர்கள் எவ்வாறு இந்த தொழில்நுட்பத்தை தன்வசப்படுத்தி கொண்டு மாணவர்களை தன்வசப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆளுமையை ஆற்றலை வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற தொடர்பில் ஒரு சில விடயங்களை ஆசிரியர் ரஜீவ் அவர்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வார். நாங்களும் எங்களுடைய பிரதி அதிபர் ஸ்டீவன் சார் சொன்னதை போல ஒரு வரலாற்று பதிவாக இருக்கணும்.
அப்படிதானே? சும்மா நாங்க இதுக்கு முதல்ல நீங்க டீச்சிங் ப்ராக்டிஸ் போயிருக்கிறீங்களா? இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் இது. அப்ப ஆசிரியத்துவத்துல ஒரு பாடசாலைக்கு போயிட்டு கற்பிக்கின்ற முதல் அனுபவம் அப்படிதானே? அப்ப இது இது இந்த இந்த முதல் அனுபவம் ஒரு பதிவாகவே இருக்கணும் வாழ்க்கையில. நாங்க இங்க வந்தோம், தேநீர் வழங்கப்பட்டுச்சு அல்லது சிற்றுண்டி வழங்கப்பட்டுச்சு அல்லது உணவு வழங்கப்பட்டுச்சு, சந்தோஷமா இருந்தோம். ஆனா அதிபர் எங்களோட நல்லா பேசினார் வச்சாரு, பிரதி அதிபர்களும். கலைமகளினுடைய யூடியூப் தளத்துல இதெல்லாம் பதிவிடப்பட்டு இருக்கின்றது. அப்ப நீங்க இன்னைக்குமே திருப்பி ஒரு நாளைக்கு திருப்பி பார்த்து உங்கள்ட்ட முதல் நாளத்தை மீட்டி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதை நீங்க செய்யற ஒவ்வொரு செயற்பாடுகளையும் நீங்க ஒளிப்பதிவு செய்து கொள்ளுங்க. முடியுமான விஷயங்களை நீங்க ஒளிப்பதிவு செய்து அதை நீங்க எங்களுக்கு தாங்க, நாங்க எங்களுடைய யூடியூப் தளத்துல அதுகளை பதிவிட்டு வைக்கின்றோம். உங்களுக்கும் அது பிரயோசனமா இருக்கும். என்னைக்காவது நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத மீட்டு பார்ப்பது. கலைமகளின் செயற்பாடுகள் தொடர்பில் ஆசிரிய பயிலுனர்களுடன் கருத்து தெரிவித்து கலைமகளின் சிரேஷ்ட ஆசிரியரும் பகுதி தலைவருமாகிய திரு எஸ் ராஜீவ்காந்த் அவர்கள். இருக்கலாம், கட்டிடங்களில் பிரம்மாண்டம் இல்லாமல் இருக்கலாம். ஏனைய ஒரு சில தமிழ் பாடசாலைகளை விட மாணவர் தொகையில் ஓரளவு குறைவு இருக்கலாம். இருப்பினும் இது இப்பிரதேசத்து தமிழ் மாணவர்களுக்காக எதிர்காலத்தில் அந்த தமிழ் மாணவர்கள் வாகை சூடுவதற்காக போடப்பட்ட ஒரு விதை என நான் பல நேரம் உணர்ந்திருக்கின்றேன். புரட்சி கவி பாரதி தனது ஒரு கவிதையிலே சொல்கிறான், அக்கினி குஞ்சு என்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலே பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. இது அப்படி சொல்லிட்டு அக்கினியில் பிஞ்சும் மூப்பும் உண்டோ அப்படின்னு கேட்கிறான். அந்த மாதிரி இந்த பிரதேசத்தில் இது ஒரு அக்கினி குஞ்சு, எதிர்கால புரட்சிக்கு வித்திட போகும் ஒரு அக்கினி குஞ்சு. ஏனென்றால் நீங்கள் தெரிவு செய்த இந்த பாடசாலை இன்றைய தினத்தில் தலைநகரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட பாடசாலைகளில் உள்ள அதே வடிவிலான அத்தனை விடயங்களையும் ஏதோ ஒரு வகையில் முன்னெடுக்கும் ஒரு பாடசாலையாக இருக்கு. எனவே அந்த வகையில் ஒரு சிறந்த பாடசாலையை நீங்கள் தெரிவு செய்துள்ளீர்கள். உங்களுக்கு அத்தனை வகையான அனுபவத்தை நீங்க எடுக்கலாம். உதாரணமாக, எந்த ஒரு நிலைக்கு ஒருவர் சென்றாலும் அந்த நிலை எத்தகையதாக இருந்தாலும் அதில் ஒரு எளிமை, வருகின்றோரை இன்முகத்தோடு வரவேற்கும் அந்த விருந்தோம்பல் பண்பு, அதற்கு இப்பிரதேசத்தில் எமது பாடசாலை ஒரு அடையாளம். அதை நீங்கள் இங்கே கற்றுக்கொள்ளலாம். புத்தகம் போது தொழில்நுட்ப விடயங்களில் அத்தனைக்கும் காரணம் நான் என்று கூறினாலும் உண்மையிலேயே அவற்றிற்கு அந்த ஆரம்ப ஏற்பாடுகளில் எனது பங்களிப்பு இருந்தது. தொழில்நுட்பத்துறையில் தொழில்நுட்ப விடயங்களில் எமது அதிபருக்கு இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு, அக்கறை, மற்றது நவீன இந்த காலத்தில் தொழில்நுட்பத்தின் அந்த தேவைப்பாடு அத்தனையும் உணர்ந்து அதை, அதாவது ஊற்றுக்கால்களுக்கு நாங்கள் பொறுப்பாக இருப்பினும் அதை இன்று ஒரு பிரவாகமாக எடுத்து ஓடச் செய்ய எமது பாடசாலைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதோடு இன்னும் ஒரு சில உங்களிடம் நான் கண்ட ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அதாவது ஆசிரியர்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கின்றது என்பதற்கு உங்களது அறிமுகம் ஒரு சான்று. இப்ப யார்ட்டையாவது ஏதாவது கேட்டா உங்களுக்கு இது தெரியுமா அப்படின்னு கேட்ட, பாட தெரியுமானா ஓரளவு பாடுவது, ஆட தெரியுமா ஓரளவு, கணிதத்தில் உங்களது தேர்ச்சி எப்படி ஓரளவு, அப்படி இல்லை. நீங்க எப்படி சொன்னீங்கன்னா, நான் நன்றாக நடனம் ஆடுவேன், நான் நன்றாக பாடல் பாடுவேன், நான் நன்கு கணிதம், நான் ஐசிடியில் சிறப்பாக செயல்படுவேன், ஆங்கிலம் எனக்கு மிகவும் பிடிக்கும், ஆங்கிலத்தில் எனது ஆளுமை, நான் நன்கு அறிவிப்பு செய்வேன். இது ஆசிரியர்களுக்குரிய தனித்தன்மையை நீங்கள் அடையாளப்படுத்தினீர்கள். உங்களிடம் நானும் இன்று அதை கற்றுக்கொள்கிறேன். பாடத்தெரியுமான்னு நான் இது வரைக்கும் எப்படி சொல்லுவேன்னா, கொஞ்சம் ஏதோ பாடத்தெரியும். அந்த உறுதி, அந்த தன்னம்பிக்கை, அது
ஆரம்பத்திலே உங்களிடம் இருப்பது நிச்சயமாக எதிர்காலத்துல அந்த இன்றைய சிறார்கள் நாளைய தலைவர்கள் என்ற மாதிரி அந்த நாளைய தலைவர்களாக போகும் அந்த சிறார்களுக்கு கிடைத்த பொக்கிஷங்களாக நாங்கள் உங்களை கருதுகின்றோம். இன்னும் ஒரு விடயம், பத்மாவதி சரித்திரம் என்று ஒரு சிறந்த நாவலை எழுதியிருக்கின்றார். அந்த நாவலாசிரியர் ஆசிரியர் பற்றி குறிப்பிடும் போது சற்று நகைச்சுவையோடு சொல்கிறார், ஆசிரியர்கள் இந்த உலகை ஆள்பவர்கள். அனைவருக்கும் சிறியர்கள், குழந்தைகளை ஆள்வது அவ்வளவு எளிமையான விடயம் அல்ல. எனவே இந்த உலகத்தையே ஆள்வது ஆசிரியர்கள் என்று அவர் சற்று நகைச்சுவையோடு கூறினாலும் உண்மை அதுதான். இந்த உலகத்தையே ஆள்வது ஆசிரியர்கள், அவர்களது தனித்தன்மை. எனவே அந்த தனித்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக எதிர்காலத்தில் நீங்கள் விளங்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். அதிபர் அவர்களே, பிரதி அதிபர்களே, பகுதி தலைவர்களே, ஆசிரிய பயிலுனர்களாக இன்றைய தினம் எங்களுடைய பாடசாலைக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு, எங்களுடைய பாடசாலையினுடைய செயற்பாடுகளில் ஒரு சில விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என எண்ணியிருக்கின்றேன். உண்மையிலே எங்களுடைய ரஜு ஆசிரியர் குறிப்பிட்டதை போன்று இந்த வலயத்திலே கலைமகள் என்பது ஒரு தனித்துவமான ஒரு பாடசாலை. அன்று முதல் இன்று வரைக்கும் இன்னும் எதிர்காலத்திலும் இந்த பாடசாலை தனி சிறப்பான ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு கடந்த கால நிகழ்வுகள் சான்றுகளாக அமைகின்றன. எனவே அவற்றை நீங்கள் இந்த 2 வாரங்களிலே அவதானிக்க. பாடசாலையை பொறுத்த மட்டிலே பாடசாலையிலே 31 ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் ஏறக்குறைய 8 ஆசிரியர்களுக்கான பற்றாக்குறை நிலவுகின்றது. இருந்த போதும் எங்களுடைய ஆசிரியர்களில் அதி உச்சளவான பாட வேலைகள் சில நேரங்களிலே பலருக்கு வருகின்றது. எனவே அவற்றையும் கருத்தில் கொண்டு பாடசாலையினுடைய நாளார்ந்த செயற்பாடுகள் மிக முக்கியம். நேர முகாமைத்துவம் எங்களுடைய பாடசாலையிலே ஃபிங்கர் மெஷின் இருக்கின்றது. அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு அது சரியான முறையிலே இயக்கப்பட்டு வருகின்றது. எனவே நீங்கள் அவதானிக்கலாம், ஆசிரியர்களுடைய கையொப்ப புத்தகத்தையும் ரெட் லைன் அடிக்கப்படுது. எனவே சரியான நேரத்துக்கு ஆசிரியர்கள் இயங்க வேண்டும் என்பதை அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது. எனவே அந்த விடயங்களோடு உண்மையிலே பாடசாலையினுடைய பௌதீக வளங்கள் சில நேரங்களிலே இதைவிட ஏனைய பாடசாலைகளில் இருந்தாலும் இங்கே வரையறுக்கப்பட்ட வளங்கள் தான் இருக்கின்றது. ஆனால் இந்த வரையறுக்கப்பட்ட வளங்களிலே நாங்கள் உச்ச அளவான பயனை பெற்று வருகின்றோம். அது ஒரு விடயம். அடுத்த விடயம், எங்களுடைய அதிபருடைய தலைமைத்துவத்தின் கீழ் பாடசாலையிலே இடம்பெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் ஏதோ ஒரு தனி சிறப்பை எடுத்து காட்டும். உண்மையிலே இந்த நிகழ்வு கூட எதற்காக உங்களுக்கு இப்படி ஒரு வரவேற்பு? எனவே இங்கு இருக்கின்றவர்கள், அது தவிர இன்றைய தினம் நீங்கள் காலையில் வந்தவுடன் அதிபரை சந்தித்து அவர் உங்களுக்கு சில பொறுப்புகளை ஒப்படைத்து அல்லது சில ஆசிரியர்களிடமோ பிரதி அதிபர்களிடமோ அனுப்பியிருக்கலாம். ஆனால் அது அல்ல. சில நேரம் உங்களுடைய நண்பர்களுக்கு இவ்வாறான அழைப்பு அல்லது அவர்களுக்கான வரவேற்பு கிடைக்குமோ தெரியாது. மிக நேர்த்தியான முறையிலே அதிபருடைய வழிகாட்டலில் ஏனைய ஆசிரியர்கள் பிரதி அதிபர்கள் சேர்ந்து இந்த பாடசாலையை நாங்கள் வழிநடாத்தி செல்லுகின்றோம். அதே போன்று இந்த வளையத்திலே கடந்த காலங்களிலே நீங்கள் அறிந்திருக்கலாம் அல்லது எங்களுடைய பேஸ்புக் மற்றும் யூடியூப் தளங்களிலே நீங்கள் அவற்றை பார்வையிடவும் முடியும். களுத்துறை மாவட்டத்திலும் நடைபெறாத சில விடயங்கள் எங்களுடைய பாடசாலையிலே நாங்கள் நடாத்தி இருக்கின்றோம். குறிப்பாக மாணவர்களுடைய கல்வி அபிவிருத்தியிலே நிகழ்ச்சியாக கடந்த முறை உயர்தர பரீட்சையிலே அதிகூடிய பெறுபேருக்கு சொந்தமானவர், எந்த ஒரு மேலதிக வகுப்புக்கும் செல்லாத ஒருவர். நீங்கள் அவருடைய உரையை சில நேரம் எங்களுடைய வீடியோ ஊடாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பாடசாலையும் வெளி சமூகம் என்ற ரீதியிலே நாங்கள் எந்த ஒரு பாடசாலையும் இதுவரைக்கும் செய்திராத ஒரு விடயத்தை எங்களுடைய அதிபருடைய வழிகாட்டலிலே கடந்த வருடம் செய்திருக்கும். பாடசாலையை அண்மித்த பிரதேசத்தில் உள்ள வயோதிபர்கள் ஏறக்குறைய ஒரு ஐயோசமாக ஆடல் பாடல்களோடு மகிழ்ச்சிப்படுத்திய தருணங்களும் இருக்கின்றன. அது தவிர பாடசாலையினுடைய பெருவேறு பக்கத்திலே வெளி சமூகத்தோடு எங்களுடைய அதிபர் நிறைய தொடர்புகளை வைத்திருக்கின்றார்.
அது உள்நாட்டில் மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியாக குறிப்பாக ஆஸ்திரேலியா நாட்டில் இருந்தும் கூட எங்களுடைய பாடசாலைக்கு பல்வேறு உதவிகளை இந்த மாணவருடைய அபிவிருத்தி, கல்வி அபிவிருத்தியிலே, பாடசாலையினுடைய பௌதீக வள அபிவிருத்தியிலே அதிபரோடு இணைந்து சில நல்லுள்ளங்கள் செய்து வருகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் மாணவர்களுக்கான சேலமர்வுகளை நடாத்துவதற்கு சில நேரங்களிலே உங்களுக்கு தெரியும், இந்த காலகட்டங்களிலே வெளிப்பாடசாலை ஒன்றுக்கு சேலமர்வுகளுக்கு செல்வதென்றால் குறிப்பாக இந்த சேலமர்வை மாத்திரம் குறிக்கோளாக கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் குறிப்பாக 10,000 15,000 என்று மிகப்பெரிய ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு சேலமர்வுகளை நடத்துவது வழக்கம். ஆனால் எங்களுடைய பாடசாலையில் அவ்வாறான ஒரு நிதி நிலைமையினை நாங்கள். ஆசிரியர் பயிலுனர்கள் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். சில வார்த்தைகளை முன்வைக்கின்றேன். உண்மையில் உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது நான் என்னுடைய கல்லூரிக்கு தான் சென்று வந்தேன். அந்த காலம் உண்மையிலேயே மிகவும் இனிமையானது. இப்பொழுதுதான் நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்று நினைக்கின்றேன். என்னுடைய அறிவுரை என்னவென்றால், அந்த காலத்தில் நீங்கள் அந்த கல்லூரியில் பெறக்கூடிய அனைத்து விடயங்களையும் சரிவர பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். அது மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள் எனும் பொழுது உண்மையிலே உங்கள் அனைவருக்கும் ஒரு தனித்திறமை காணப்படுகின்றது. அதன்பால் ஈடுபட்டு உங்களுடைய கல்லூரியில் கிடைக்கிற அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். டீச்சிங் மெத்தடை பார்க்குற நேரம் நாங்கள் நிறைய மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ண வேண்டி இருக்குது. அதனால உங்களுக்கு உங்களோட இந்த பாட வேலைகள் 40 நிமிடங்கள். இப்போ எதிர்காலத்தில் நாங்கள் பாடசாலையில் போய் படிப்பிக்கிற நேரம் சாக் அண்ட் டாக் அது செய்ய இயலாது. அப்போ பிள்ளைகள் அந்த நவீன முறைப்படி படிக்கிறதுக்கு தான் ஆசை. நாங்கள் படிப்பிச்சோமோ இல்லையோ பிள்ளைகள் அதுகளுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு நிமிஷத்தில் செய்கிற வேலை அதுகள் 10 செகண்ட்ஸில் செஞ்சுருவாங்க. இப்போ நாங்கள் ஃபோன் ஒன்று தேடுற நேரம் பிள்ளைகள் பட்டுன்னு அவங்க போயிடுவாங்க. எனக்கு கூட உண்மையிலேயே எங்களோட பிள்ளைகள் செய்கிறது பிடிச்சிக்கொள்ள இல்லாத அவ்வளோ குயிக்காக. எங்களோட ஐடி லேப் இருக்குது, அந்த ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்தலாம். ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ. அப்போ அந்த மாதிரி பாட வேலைகளை நீங்கள் பிளான் பண்ணுற நேரம் பிள்ளைகளை ஐடி ரூமுக்கு எடுத்து படிப்பிக்கலாம்னா சார். அப்போ அதை நீங்கள் முன்கூட்டியே எங்களோட லோகேஸ்வரி டீச்சர் இருக்கிறாங்க, ஐடிக்கு பொறுப்பான டீச்சர், அவங்கள சந்தித்து அந்த பாட வேலையை நீங்கள் ஒதுக்கி கொள்ளுங்க. அப்போ அவங்களுக்கு பாடம் இருந்தால் அவங்க அதுக்கேற்ற ஏற்பாடுகளை செஞ்சு கொள்வாங்க. அதை ப்ரைமரிக்கும் செய்யலாம். நமக்கு சில பாடல்கள் பிள்ளைகள் நாங்கள் பாடுறதை விட சில கஷ்டமான டீச்சர்ஸ் ப்ரைமரி படிப்பிக்கிறாருன்னா அதில் போட்டு அவங்களோடய சேர்ந்து பாடுற நேரம் நமக்கும் இன்னும் கொஞ்சம் நம்மளோட டேலண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த கெட்டிங் த மேக்ஸிமம் யூஸ் ஆஃப் அவைலபிள் ரிசோர்ஸஸ். இப்போ கமால் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரிசோர்ஸஸ் மிகவும் குறைவாகத்தான் காணப்படுது. உங்களுக்கு ஏண்டாலும் நீங்கள் அதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களால் ஏதாவது உங்களுக்கு உதவி தேவை அப்படி இருக்கிற சந்தர்ப்பங்களை எங்களோட கதைச்சி இதை இப்படி செஞ்சு தாங்கன்னு உங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம். வேண்டிய இதையும் உங்களுக்கு எது தேவைனாலும் அந்தந்த விடயத்துக்கு பொறுப்பானவர்களை சந்தித்து நீங்கள் அதை நிறைவேற்றி கொள்ளலான்னு கேட்டு, நல்ல ஒரு என்ஜாயபிளான ஒரு லைஃபை டீச்சிங் இதில் நீங்கள் பெறணும். நல்ல ஸ்கூல்ஸ் கிடைக்கணும், அங்கே போய் நல்லா நீங்கள் படிப்பிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இது ஒரு நல்ல களமாக இந்த பாடசாலையில் உள்ள நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போங்க, அங்கே நடைமுறைப்படுத்துங்கன்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.